வணக்கம் நண்பா. தென்னை மரத்தில் தேங்காய் போடும்னு சொன்னால் எல்லோரும் நம்புவாங்க. ஆனால் இப்படி சின்ன மரத்தில் இவ்வளோ பெரிய காய் போட்டிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் பல விளம்பரங்கள் வரும். சின்ன முதலீடு சிறுசாக செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க தயவுசெய்து. அப்படி ஏதாவது ஒரு ஆன்லைன் நிறுவனத்தை நம்பி முதலீடு செஞ்சிங்கன்னா விஜயகாந்த் சார் பாடல் தான் வரும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதம்மா அப்படின்னு இன்னும் காத்துட்ருக்காங்க நம்பிக்கையில். அப்படி ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்ச பேரை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மைவி3ன்னு ஒரு ஆப்பு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலேயே நிப்பாட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது. பலரும் அதில் முதலீடு செஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. உண்மையை சொன்னால் திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய முதலீடு செஞ்சிடுறாங்க 1 லட்சம்னு. அது ஒரு வருஷத்தில் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு ப்ராஃபிட் வரும்னு நம்பிக்கையில் தான். எனக்கும் அப்போ ஐடியா தோணுச்சு, என்னையா கடனை வாங்கியாவது அதில் முதலீடு செஞ்சிடலாம், வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு. இப்போ போட்டிருந்தோம்னா வரைக்கும் கஷ்டம்தான். கையில் ஒரு 10,000 ரூபா இருந்துச்சு. அப்படி இப்படி குழியை தோண்டி தென்னங்கன்று நாங்களே பதியம் போட்டதுனால தென்னங்கன்று வச்சு விட்டேன். கரெக்டாக ஒரு 5 வருஷம் ஆகும்னு நினைக்கேன். கிராம வாழ்க்கை பிடிச்சவங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தென்னந்தோப்பில் காய் எத்தனை வருஷத்தில் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.